இப்போ ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சி பயப்படுது. எதிர்கட்சி பயப்படுது. உதயநிதியால பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாரு. நேரு ஒளிஞ்சுக்கிறார். ஐ பெரியசாமி ஆளை காணோம். டாஸ்மார்க் என்பது திராவிட இயக்கங்கள் தங்களை வளர்த்தி கொள்வதற்காக திறக்கப்பட்ட துறை தான் அந்த டாஸ்மார்க். இவர் ஒரு நடிகர், எதிர்கட்சி தலைவர் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், முதலமைச்சர் ஒரு நடிகர். இந்த சினிமாக்காரங்கிறது என்னைக்கு அரசியல் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். எல்லா சினிமாக்காரனுமே மக்களும் ஷூட்டிங், சட்டசபையும் ஷூட்டிங்கு, நாடாளுமன்றமும் ஷூட்டிங். மாற்றத்திற்கான கட்சி வந்திருக்கு, அது மாற்றம் தரணும். ஏமாற்றம் தந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா திமுகவை எதிர்த்து இன்னும் அந்த வீரியம் பத்தாது. எதை நோக்கி நகருது இங்க அரசியல்? ஊழல், லஞ்சம், லாவணியம், மணல் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அத்தனை பேர் எங்க போயிட்டு இருக்கிறான். அதிமுக அவ்வளவு பேர் கிளம்பி அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு காட்சிகள்லாம் மாறிட்டு இருக்கு. அன்புமணி விஜயை சந்திக்கிறாரு, அதுல ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா? அன்புமணி விஜய் சந்திச்சு 4 பேர் உங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கிறோம், மனைவி அமைச்சராக்குங்கிறார். அவருக்கு அமைச்சர் ஆசை வந்துருச்சு. சென்சூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு சட்டமன்றம். விஜய் பேசுவார்னு எதிர்கட்சிகள் பேச வச்சுட்டாங்க. இன்னைக்கு மௌனம் கழித்தாரு, நல்லா சிறப்பாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் சில கருத்துக்களை முரண்பாடாக வச்சுட்டு இருக்காரு. முதல்ல நீங்கள் சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சட்டமன்றத்தில் ஒரு 75 ஆண்டு கால அரசியல், நீங்கள் ஆளுங்கட்சி தான் பயப்படும். ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சிகள் தொடர்ந்து பல கேள்விக்கணைகளை, பல வினாக்களை, பல அரசியல், ஊழல், லஞ்சம், லாவண்யம், அமைச்சர்கள் இலாக்கா, இப்படி பல சுவாரஸ்யம் இருக்கும். ஆளுங்கட்சி பயப்படும். ஆனால் இப்போ ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சி பயப்படுது. எதிர்கட்சி பயப்படுது. உதயநிதியால பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாரு. நேரு ஒளிஞ்சுக்கிறார். ஐ பெரியசாமி ஆளை காணோம். காலங்காலமா ஆளுங்கட்சி மீது தான் அபாண்ட புகார் வரும். இப்போ யார் மேல புகார் வருது? எதிர்கட்சி மேல புகார் வருது. ஏன்னா எதிர்கட்சி 2 மாசத்துக்கு முந்தைய ஆளுங்கட்சி. அப்போ இந்த சூழல் உண்மையாவே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. எதிர்கட்சி பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. யார்கிட்ட? ஆளுங்கட்சிகிட்ட. ஆனா இவங்க தரப்புல நேரம் தரமாட்டேன்றாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லைங்க, சபாநாயகர் அப்படித்தான். நீங்க ஊழல் செய்தவனுக்கு பேச எப்படி, குற்றவாளிக்கு அதிகமாக நேரம் எப்படி கொடுப்பாங்க? குற்றம் செய்தவனுக்கு நீதிமன்றம் எப்படி நேரம் கொடுக்கும்? ஆமா இல்ல, திருடுனியா திருடலையா, கொலை பண்ணியா பண்ணலையா, அவன் கொலை பண்ணலின்னு அவன் தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கு நீதிமன்றம் அதிக காலம் கொடுக்காது. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற அவன் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். டாஸ்மார்க்ல பெரிய ஊழல் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் தான். அப்போ இந்த சூழல்ல டாஸ்மார்க் என்பது திராவிட இயக்கங்கள் தங்களை வளர்த்தி கொள்வதற்காக திறக்கப்பட்ட துறை தான் அந்த டாஸ்மார்க். சரி, புது அரசு டாஸ்மார்க்கை மூடுமா? மூடாது. ஏன்? இவர்களுக்கும் பார்ட்டி ஃபண்டுக்கு இந்த டாஸ்மார்க் தேவைப்படுது. இதுதான் இப்போ சுவாரஸ்யமான செய்தி. ஆனா உதயநிதி நீங்க ஓப்பனா பேசுங்க, பார்ட்டி ஃபண்ட் யார் வாங்கியிருக்கா, அந்த பார்ட்டி யாருன்னு கேட்குறாரு. பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் தைரியமாக பேர் சொல்லுங்கள், எந்த கட்சி பேர் சொல்லுங்கன்னா அதுக்கு அமைதியாக இருக்காங்களே. இல்லை, அதுதான். அப்போ இவங்க தரப்பு மடியில் கனம் இருக்கு. மடியில் ஏன்னா இப்போ சாராயம் ஓடிட்டு தானே இருக்கு. இப்போ பெட்டிக்கு பணம் கொடுத்து யார்கிட்ட வாங்குறாங்க? அப்போ தாவேக்காவும் பார்ட்டி ஃபண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஆரம்பிக்கல, கோபம் இருக்கும்ல. பார்ட்டி ஃபண்ட் வாங்கலை, சாராய ஆலை அதிபர்கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்கலைன்னா கோவம் வந்துருக்கும்ல. ஏன் கோவம் இல்லை? இவர்களும் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இப்போ உண்மை.
அப்போ வாங்கினா பல 1000 கோடி அதில் வரும், பல 1000 கோடி. அப்போ திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், அதிமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பார்ட்டி ஃபண்டு பூரா மாற்றிட்டு போயிட்டு இருக்கு. டாஸ்மாக் வந்து பிரைவேடைசேஷன் ஆக போகுது அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க வதந்தி எதுக்கு இருந்துட்டே இருக்கு, நடக்கிற வரைக்கும் நம்ம இல்ல அது ஒரிஜினல் அதுல தான் குறிக்கோளா இருக்காரு அப்படின்னு இல்ல. எல்லாம் சரிங்க, அது எப்படியா 5 வருஷம் குறிக்கோளா இருக்க முடியாதுல்ல. நடந்தே தீரணும்ல. நீங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க மாத்தணுமா இல்லையா? பல செய்தி சொல்றாங்க, வருஷம் 1 கோடி ரூபா ஒரு கடைக்கு நீங்களே சரக்கு வாங்கி நீங்களே வித்துக்கலாம், நீங்களே சரக்கு வாங்கி நீங்களே வித்துக்கலாம். வருஷம் ரெனியூவல் 1 கோடி ரூபா, 5 வருஷத்துக்கு 5 கோடி ரூபா, 1000 கோடி 5500 கடை இருக்கு. அப்போ 5500 கோடி ஆட்டோமேட்டிக்கா வரியா வந்துடும். அரசாங்கத்துக்கா தனியா இருக்கு. 50,000 கோடி ரூபா வியாபாரம், அது 50,000 கோடி ரூபா வியாபாரம். இந்த வியாபாரம் தனியாருக்கு தான் போகும். 50 சாராய ஆலை இருக்கு, திமுக அதிமுக தான் வச்சிருக்காங்க. இவர்கள் தான் இந்த சாராய ஆலையை நடத்துகிறான். அப்போ இது இல்லை, இது இந்த சாராய டாஸ்மார்க்கையும் சாராய ஆலைகளையும் எடுத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம். அதிமுக திமுகவை இது ஏன் தடுமாறுகிறார்கள், இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம், தடுப்பது யார், இப்படி பல கேள்வி இருக்கு, பல கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அதுதான் சார் அழகா சொன்னீங்க ஒரு வார்த்தை, தடுமாறுறாங்க. தாவேக்கா ஒரு தடுமாற்றத்தில் விஜய் மௌனம் கலை பண்றாரு, பேசினா அது ஸ்கிரிப்டா தான் பேசுறாரு. இன்னைக்கு உதயநிதி என்ன சொல்றாரு, சட்டமன்றம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாறி இருக்கு. நேற்று கேள்வி கேட்டேன், அது இன்னைக்கு வந்து டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து முதலமைச்சர் இன்னைக்கு படிக்கிறாரு, அதுக்கு விளக்கமும் கொடுக்கல, என்னோட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கல, குற்றச்சாட்டு தான் சுமத்துறாரு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாம் இங்க இருக்கு. இல்லைங்க, அதாவது இவர் ஒரு நடிகர், எதிர்கட்சி தலைவர் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், முதலமைச்சர் ஒரு நடிகர். இந்த சினிமாக்காரங்கிறது என்னைக்கு அரசியல் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். எல்லா சினிமாக்காரனுமே மக்களும் ஷூட்டிங், சட்டசபையும் ஷூட்டிங்கு, நாடாளுமன்றமும் ஷூட்டிங். நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க ஒரு வக்கீல் வண்டு முருகனை, நவநீதன் ஒருத்தர். சசிகலாவுக்கு வேண்டிய பல பேர், பல வண்டு முருகன்லாம் ராத்திரி அமைச்சர், டெல்லி பிரதி. அப்போ அவர் அங்கே போய் பார்லிமெண்ட்டில் பாட்டே பாடினார், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். இதுக்கு சட்டம் படிக்கணுமா? இந்த திராவிட இயக்கத்தை இழிவான ஆட்கள் எல்லாமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பி இங்கே டெல்லி போகிறதுக்கு இங்கே விமானம் ஏறுவார், போதையில் ஹைதராபாத்தில் இறங்கிடுவார். ஹைதராபாத் லவுஞ்சிலேயே சரக்கை போட்டு படுத்து கிடப்பார். இப்படி பல பேர். ஏன்னா இவர்கள் எந்த அயோக்கியத்தனம் செய்தாலும் மக்கள்கிட்ட போய் சேராமல் இந்த ஊடகம் தடுத்துருவோம். இந்த ஊடகம் பூரா திராவிட இயக்கம் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான். கருணாநிதி காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, எடப்பாடி காலம், ஓபிஎஸ் காலம் வரைக்கும் கொடுத்தான். எந்த உண்மையும் மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுக்கப்பட்டதனுடைய விளைவு தான் மக்களுக்கு எதுவுமே தெரியும். ஆனால் இங்கே ஒரு மாற்றத்துக்கான கட்சி வந்திருக்குன்னாங்களே சார். இல்லை, மாற்றத்திற்கான கட்சி வந்திருக்கு, அது மாற்றம் தரணும். ஏமாற்றம் தந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா திமுகவை எதிர்த்து இன்னும் அந்த வீரியம் பத்தாது. சேகர் பாபு கைது செய்யப்பட்டு சொல்றாரு, அவரே சொல்றாரு, இந்த சடத்தில் சொல்றாரு, தங்கத்தெல்லாம் உருக்கிட்டீங்கிறாரு. அது எங்க போச்சு தங்க? ஏன் உருக்குனீங்க? எதுக்காக உருக்குனீங்க? வீட்டுக்கு எடுத்துட்டு போறக்கா? அது அரசு சொத்து இல்லையா, மக்கள் சொத்து இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் ஒரு 50% தான் பதில் இருக்கு. இன்னும் 50% முழுங்குறாங்க, ஜீரணிக்கிறாங்க, தடுக்கிறாங்க. அந்த 50% உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு எதிராக? தாவேக்காவுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை திரும்பாமல் பார்த்து கொள்ளணும்னா நீங்க 100% நேர்மையா இருக்கணும். நேர்மை இருப்பாங்களா தாவேக்கா பக்கம்? சரி, இருக்கணும்னு விரும்புகிறோம், இல்லைன்னா இன்னொரு திமுக, அவ்வளோதான். மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டான்? 100% நீங்கள் சரியாக இருக்குன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் சரியாக இல்லை, மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அதுதான் சார், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை தனது கொள்கை தலைவர்களாக பிரகடனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் பேசுகிறாரு, பெரியார் சொன்னதெல்லாம் நான் முழுசாக ஏற்றுக்கல, கடவுள் மறுப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் நான் உடன்பாடு இல்லை, சில கொள்கைகளை மட்டும்தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரு. இல்லைங்க, அதாவது
பெரியார் அளவுக்கு யோசிக்கக்கூடிய அறிவாளிகள் இங்கே இல்லை. பெரியார் சொந்த லாபத்துக்காக அரசியல் நடத்தியவர் அல்ல. பல ஆண்டு காலம் சிறையில் அடைபட்டு கிடந்தவர். இப்படி பெரிய வரலாறு இருக்கு. காமராஜர் 9.5 வருஷம் சிறையில் இருந்து தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தார். இப்படி பல வரலாறு இருக்கு. விஜய்க்கு அந்த எந்த வரலாறும் தெரியாது. அதனால அவருக்கு தெரிஞ்சது அரசியல் நினைக்கிறார். இங்க பிரதான கொள்கை அல்ல, ஊழல் தான் பிரதானம். இங்க ஊழல், லஞ்சம், திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம், இதை ஒழிக்கணும். எங்க பார்த்தாலும் கொள்ளையடிக்கிறான், எங்க பார்த்தாலும் பகல் கொலையா இருக்கு. இதுக்கு அரசியலே தேவையில்லை சார். இன்னைக்கு அதுதானே நடக்குது. இன்னைக்கு எல்லாம் தாவேக்கா தரப்புல நடக்குது சார். கடந்த காலத்தில் எல்லாம் திமுக காரன் பண்ணாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு செய்தியும் வந்து தாவேக்கா தொண்டன், தாவேக்கா ரசிகன், விஜய் ரசிகன் தான் செய்திகள் வருது. இல்லை, வரத்தான் செய்யும். இது எங்கே புறையோடி போன விஷயம். இப்போ நேற்று ஒரு பத்திரிகையில், மாலை பத்திரிகையில் 70 பக்கம் விளம்பரம். 70 பக்கம் அத்தனை கொடுத்தது யாரு? புதுசாக போன கட்சிக்காரன். அவன் படம் வரணும், போலீஸுக்கு தெரியணும், தாசில்தாருக்கு தெரியணும், கலெக்டருக்கு தெரியணும், எஸ்பிக்கு தெரியணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கு தெரியணும். 70 பக்கம் விளம்பரம். அப்போது எதை நோக்கி நகருது இங்கே அரசியல்? ஊழல், லஞ்சம், லாவணியம், மணல் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அத்தனை பேர் எங்கே போயிட்டு இருக்கிறான்? அதிமுக அவ்வளோ பேர் கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கான். எதுக்கு போயிட்டு இருக்கான்? மக்கள் சேவைக்கா போகிறான், ஊழல் ஒழிக்கவா போகிறான், லஞ்சத்தை எதுக்குவா போகிறான், எதுக்கு போகிறான்? போரிக்கு திங்க போகிறான். அப்போ இதெல்லாம் தாவேக்கா கட்டுப்படுத்தலைன்னா அது இன்னொரு திமுகவாக மாறிடும். இப்போ முக்கியமாக விஜய் இந்த ஆட்சியை நீட்டிக்க வைக்கணும்னா இந்த கல்லாப்பட்டி, ஏற்கனவே கல்லாப்பட்டின்னு கூட்டணின்னு சொன்னார். இடதுசாரிகள் ஐயுஎம்எல்லும் விசிகாவும். இன்றைக்கி இவங்க சோவா மாடல்னு எதிர்கட்சியை சொல்கிறாங்க. இவங்களை எப்படி சார் தக்க வச்சுக்க போகிறாங்க? இல்லை, ஏன்னா இப்போ அவர்களுக்கு தேவையாக இருக்குது. இவர்கள் விரட்டினாலும் கூட்டணி கட்சி வெளியே போகாது. விசிக்கு அமைச்சராக இருக்குது. எந்த காலத்தில் அமைச்சராக முடியும்? தலித் அரசியல் கண்டிப்பாக முடியாது. காங்கிரஸ் இங்கே 67 காணாமல் போன காங்கிரஸ் இங்கே அமைச்சராக இருக்கு. அவர் விஸ்வநாதன் சிதம்பரத்திட்ட நீங்கள் பேங்கில் இருக்கிற சொத்துக்களை பாதி விலைக்கு ஏலம் எடுக்கிற நபர் தான் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக மாறி இருக்காரு. எந்த காலத்தில் காங்கிரஸ் அமைச்சராக மாற முடியும்? வாய்ப்பு இல்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுக சேர்த்தது. கொடி வேணும், முஸ்லீம்லாம் என் கூட இருக்கான்னு காண்பிப்பதற்காக இப்போ அது அமைச்சராக வந்திருக்காங்க. இப்போ இவர்களெல்லாம் விரட்டி விட்டால் போவாங்களா? போகவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு காட்சிகள்லாம் மாறிட்டு இருக்கு. அன்புமணியை வந்து விஜயை சந்திக்கிறாரு. அதில் ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா? அன்புமணி விஜய் சந்திச்சு 4 பேர் உங்க கூட கூட்டணியில் சேர்ந்துக்கிறோம், மனைவி அமைச்சராக்குங்கிறாரு. அவருக்கு அமைச்சர் ஆசை வந்துருச்சு. ஆனால் 2 பேர் எங்களை ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுங்க, சௌமியா கொடுக்க வேண்டாம்னு இப்போ 4-2 கோஷ்டியாக இருக்கு. அப்பா மகன் கோஷ்டி போய் இப்போ எம்எல்ஏல 2 கோஷ்டி ஆயிடுச்சு. அப்போ 4 எம்எல்ஏ மொத்தமாக அவர் கொண்டு வந்து இப்போ விஜய் கூட்டணியில் சேர்க்க முடியல. அதனால அந்த முயற்சி பின்னுக்கு தள்ளி போய் கொண்டது. இதுதான் பாமக அரசியல். பாமக பொறுத்த வரைக்கும். ஆனால் விஜய் அதை ஏற்றுக்கிறாரா? வருகை ஏற்றுக்கிறார்? இல்லை வேண்டான்ட்டார். ஆமாம், ஏன்னா வரும்போதே டிமாண்டோடு வர்றாங்க, அமைச்சராக்கணுமா சௌமியாவை அமைச்சராக்கணும்னு வர்றாங்க. இப்போ இவர்களை இந்த கூட்டணி நீண்ட நாள் நீடிக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். இங்கெல்லாம் அடிமையாக இருப்பாங்க. காங்கிரஸ் அடிமையாக இருப்பா, விசிக்கு அடிமையாக இருக்கும். இந்திய முஸ்லீம் லீக்கு தாவேக்கா கொள்கைக்கு எதிர்த்தே பேசாது. இவர்களை பொறுத்த வரைக்கும், அன்புமணி பொறுத்த வரைக்கும் புட்டி அரசியல் தான். புட்டி கொடுக்கலனா அவருக்கும் உடனே கூட்டணி உடைச்சிருவார். அன்புமணி ஒரு கொள்கையாளர். ராமதாஸே ராமதாசனுடைய உழைப்பை அன்புமணி அனுபவிக்கிறார். அப்போ அன்புமணிக்கு அவர் ஒரு கார்ப்பரேட் மணி, அவருக்கு பெரிய அரசியல் தெரியாது. அவருக்கு எங்கே லாபம் கிடைக்குதோ, மத்திய அமைச்சராக மருத்துவ கல்லூரி ஏறக்குறைய 475 கல்லூரிக்கு நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்துருந்தால 5 வருஷத்தில் ஒரு 2000 பேர் டாக்டராக இருப்பான், வன்னியர் இளைஞர்கள். அதெல்லாம் செய்யவே இல்லை. என்எல்சியில் ஒன்றும் செய்யலை. நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் ND சண்முகம் வந்தார். அப்போவே அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கல, வேலை கொடுக்கல.
அப்போ இதெல்லாம் ஏமாற்றுவதற்கு வன்னிய அரசியல் அன்புமணிக்கு பயன்படுது. இதுதான் இப்போ. அதனால அன்புமணி பெரிய டிமாண்டெல்லாம் இல்லை. அதனால விஜய் இவர் நம்பிக்கையான நபர் அல்ல, நம்பிக்கையான நபர் அல்ல. இதான் இப்போ கதை. முக்கியமாக இங்கே திமுக பக்கம் ஒரு போர்வாலாக பார்க்கப்பட்ட வைகோ அவர்கள் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து இங்கே தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் வந்திருக்காரு. அவரோட நகருள்ள குளறுபடிகள் இருக்குன்றாங்க. என்ன சார் நடக்குதுங்க? இல்லை, இப்போ இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை. அதனால் மகளை மந்திரி ஆக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. எம்பி சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு அதை தாவேக்கா கொடுத்துட்டு 2 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம பம்பர ஜனத்திலும் ஜெயிப்போம், இப்படி ஒரு திட்டம் போடுறாரு. ஆனால் 2 எம்எல்ஏக்களும் நாங்கள் ரிசைன் பண்ண முடியாது. நீங்கள் மந்திரியாக இருக்க நாங்கள் ரிசைன் பண்ணோமா, திருப்பி எங்களுக்கு ஜெயிக்க முடியாது, நாங்கள் சட்டமன்றத்துக்கு வர முடியாது, பென்ஷன் கூட கிடைக்காது, பென்ஷன் கூட கிடைக்காது. நீங்கள் அமைச்சராவதற்கும் பெட்டி வாங்குவதற்கும் நாங்கள் தான் கிடைச்சோமா, நாங்கள் திமுக பக்கமாக போயிடுறோம். எங்களை டைட் பண்ணிங்கன்னா திமுக பக்கம் போயிடுவோம். இப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் யார் கட்டுப்பாட்டில் வரமாட்டேங்கிறாங்க, வைகோ கட்டுப்பாட்டில் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ வைகோ இவ்வளோ பெரிய கட்சி தலைவராக இருந்து 2 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு இவர்களை கட்டுப்படுத்த முடியாத கையறு நிலையில் மகனை மந்திரி ஆக்கலாம், கடைசி காலத்தில் மந்திரி ஆக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுதான் இன்றைய நிலை வைகோவுக்கு. வைகோ ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவ்வளோதான். வேற அதை தாண்டி பெரிய சமூக மாற்றமோ இல்லை பெரிய அரசியல் புரட்சியோ அதெல்லாம் அவரோட காலத்திலேயே அவர் கட்சி அழிஞ்சு அடையாளத்தை இழந்து நிற்கிது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.